நண்பர்களே, நான் உங்கள் tkhtip மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதாவது இந்த கோடை காலம் தொடங்கிவிட்டது. இந்த கோடை காலத்திலே வரக்கூடிய ஒரு பலவிதமான உடல் உபாதைகள், அதாவது நம்ம நோய்கள்னு சொல்ல வேண்டாம், உடல் உபாதைகள் ஏற்படும். இந்த பிரச்சனையில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், சிறுநீர் தொற்று. அது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வலி இருக்கும். இந்த நம்ம அடி வயிற்றிலிருந்து யூரின் போகிற இடத்துல எல்லாம் வலி இருக்கும். யூரின் போகும் பொழுது மஞ்சளாக போகும். அதாவது ரொம்ப வலி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் போகும். இது சர்வசாதாரணமாக வரக்கூடியது தான். இதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. உடல் சூடு அதிகமாகுது மற்றும் பாக்டீரியா, வைரஸ், இந்த மாதிரி தொற்றுக்கள் அந்த யூரினரி ட்ராக்டில் ஏற்படுவது, அல்லது கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆச்சுனாலும் அந்த ஸ்டோன் கீழே இறங்கும் போது யுரேட்ரா என்று சொல்லக்கூடிய அந்த டியூப்ல, அந்த யூரினரி டியூப்ல அந்த கற்கள் அடைபட்டும் இதனால் வலி ஏற்படக்கூடும். இதை பற்றிய ஒரு டீட்டெயிலான வீடியோ என்னுடைய சேனலில் கொடுத்துருக்கிறேன். அதாவது இந்த யூரினரி ட்ராக்ட் ஏற்படக்கூடிய காரணங்கள் என்ன, இதனுடைய சிம்டம் என்ன, இருந்து நாம் எப்படி தற்பாதுகாத்துக் கொள்வது அப்படிங்கிறது விளக்கமாக டீட்டெயிலாக அந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இந்த வீடியோவில் இந்த மாதிரி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கும் மற்றும் யூரியாவை நமது ரத்தத்தில் அளவுடன் வைத்துக் கொள்வதற்குண்டான ஒரு வீட்டு இயற்கை வைத்தியத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இந்த வழியிலிருந்து உடனடியாக நம்மை விடுவித்துக் கொள்வதற்குண்டான இயற்கை வீட்டு வைத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜூஸ் தான். அதாவது இது சுரைக்காய் மற்றும் இளநீர் கலந்த ஒரு ஜூஸை தான் நீங்கள் குடிக்கணும். இதில் குடிக்கும் பொழுது உடனடியாக உங்களுக்கு இந்த வலியும் அந்த நீர் தொற்று, அதாவது இந்த தொற்றினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸ்லாம் சிறுநீர் மூலமாக வெளியில் அந்த இடமே உங்களுக்கு ஒரு சுகத்தை தருவது தான் இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு வேலையாகும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ சுரைக்காய் எடுத்துக்கோங்க. சுரைக்காயை மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இது கூட கொஞ்சம் புதினா தழை அதை சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணிடுங்க. ஒரு வடிகட்டியில் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு 200 ml டெண்டர் கோகோனட் வாட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த இளநீரை சேர்த்துக்குங்க. அதாவது 200 ml தான் சேர்க்கணும்னு இல்லை, ஒரு முழு இளநீர் வாங்கி அந்த நீரை எடுத்து இதை நல்லா சேர்த்து கலக்கி நீங்கள் குடிக்கலாம். ஸோ இது குடிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சுகத்தை தரும். அது சிறுநீர் தொற்றினால் ஏற்பட்டக்கூடிய அந்த தொற்றுக்களினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வலியை போக்கி உள்ள இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா, வைரஸ் என்று போன்ற கிருமிகளை எல்லாம் உங்கள் யூரின் மூலமாக வெளியேற்றி ஒரு வலி நிவாரணத்தை உடனடியாக கொடுக்கும் இந்த ஜூஸு. இதுக்கு தேவையான பொருள் நான் சொல்லியிருக்கிறேன். சுரைக்காய், புதினா மற்றும் இளநீர் தான். நல்லா இந்த தோலை நீக்கிவிட்டு புதினா சேர்த்து அரைத்து வடிகட்டி அந்த இளநீரை கலந்து குடித்து விடுங்கள். தொற்றை போக்கும். அதே போல உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த யூரியாவை சரியான அளவில் வைத்துக் கொள்ள உதவும். அதாவது ஹை பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் அதிகமாக இருப்பவர்களும் காலையில் இந்த ஜூஸை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பொட்டாசியம் அதிகமாக இருப்பதால் உங்களுக்கு பிரஷரை கம்மி பண்ணி ஒரு நார்மல் நிலையில் வைத்துக் கொள்ளும். இது நீங்கள் சிறுநீர் தொற்று இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க தான் குடிக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எல்லாரும் குடிக்கலாம். எல்லாரும் நீங்கள் நார்மலாகவே இந்த ஜூஸை வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கிட்னி மற்றும் லிவர் இரண்டையும் டீடாக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை எல்லாம் அகற்றி கிட்னி மற்றும் லிவரை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் இந்த ஜூஸ் உதவும். இது யாரெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது குளிர்ச்சி அதிகமான ஒரு ட்ரிங்க் ஆகும், ஜூஸ் ஆகும். அதனால் ரொம்ப சளி பிடித்திருந்தாலோ அல்லது காய்ச்சலாக இருக்கும் சமயத்தில் இதை குடிக்க வேண்டாம். அதே போல் கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கொள்வது நல்லது. லோ பிபி இருக்கிறவங்களும் இது அதிகமாக உட்கொள்ளாமல் கொஞ்சமாக குடிப்பது நல்லது. இவங்கெல்லாம் தவிர்க்க வேண்டும். மற்றபடி இந்த ஜூஸ் நார்மலாக குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை எல்லாரும் குடிக்கலாம். காலையில் அல்லது சாயங்காலம் ஏதோ ஒரு டைமில் குடிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் இது உங்களை சேர்ந்தவர்களுக்கும் பலன் தரும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் TK.